அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரொம்ப நாள் கழித்து ஒரு மனநிறைவான ஒரு பயான், ஒரு மார்க்க சொற்பொழிவு, வெல்கம் ரமலான், ரமலானை வரவேற்போம் அப்படின்ற ஒரு அருமையான நிகழ்வு பரங்கிப்பேட்டையில் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்களாக என்னோட தொண்டை பூட்டிருச்சு, தொண்டை கட்டிருச்சு. அழுது துவா செஞ்சு யாரெல்லாம் அந்த கூட்டத்துக்கு நான் போகணும், ரமலானை வரவேற்கிற ஒரு கூட்டம், என்னோட கருத்துக்களை பகிரணும், இறைவன் எனக்கு தந்த வெளிச்சத்தை நான் பகிரணும் அப்படின்னு கேட்டு அழுது துவா செஞ்சு தொண்டை திறந்து இன்னும் முழுசா சரியாகலை. கேட்குறவங்களுக்கே என்னோட வாய்ஸ் தெரியும். இதில் பேசும்போது நிறைய இருமலின் ஊடாக ஒரு நிகழ்வு. நான் இந்த பரங்கிப்பேட்டைங்கிற போர்டுக்கு முன்னாடி உட்காந்து இந்த செய்தியை பதிவு பண்ணிட்டு தான் ஊரை தாண்டணுங்கிறதுக்காக உட்காந்து நான் பதிவு பண்ணுறேன். என்ன காரணம்னா, 2000 மக்கள் கூடியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அதில் ஆண்கள் இளைஞர்கள்லாம் நிற்கிறாங்க, பெண்களுக்கு சேர் போடுறாங்க. 600லேருந்து ஆரம்பித்து 1000 1200 சேரோட எண்ணிக்கை தாண்டிக்கிட்டே இருக்கு. பின் ட்ராப் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாவுக்காக ஒன்று கூடப்பட்ட ஒரு கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கூட்டம் ஆகப்பெரிய எக்ஸாம்பிள். அவ்வளோ அருமையான அழகிய முன்னுதாரணமாக இருந்துச்சு. யாரையும் அமைதியாக்கலை, யாரும் எதுவும் பேசலை. வாலண்டியர்ஸ்க்கு வேலையே கிடையாது. அவ்வளோ கண்ணியமிக்க சபையாக இறைவனாக்கி தந்தான். இந்த மக்களுடைய அந்த அழகான அமைதி ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்துச்சு. சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது நம்மெல்லாம் எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு 15 நிமிஷம் கழிச்சு தான் பேச ஆரம்பிக்க முடியும். ஆனால் இந்த பரங்கிப்பேட்டையினுடைய அன்பு சொந்தங்கள், நான் சாலை பக்கத்துலேருந்து ரோட்டு பக்கத்துலேருந்து பேசுகிறேன். இந்த வண்டியினுடைய இரைச்சல் சத்தம் இல்லாமல் பேச முடிஞ்சா எவ்வளோ அமைதியாக இருக்கும். வாழ்க்கையில் பல இரைச்சல்கள் நம்மளை சுற்றி கொட்டி கிடக்கு. அல்லாவோட குரல் நமக்கு கேட்க மாட்டேங்குது, அல்லாவோட செய்தி நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. நிறைய எமோஷன்ஸ் அப்படிங்கிற இரைச்சல்கள். அது இல்லாமல் இறைவனுடைய செய்தி நம்மளால் கேட்க முடிஞ்சா, உணர முடிஞ்சா எவ்வளோ பெரிய பாக்கியமோ. அது போல இறைச்சல் இல்லாத ஒரு அரங்கத்தை பரங்கிப்பேட்டை மக்கள் அமைச்சு கொடுத்தாங்க. இவ்வளோ கவனிப்பு, எங்களை தங்க வச்சு கோஆர்டினேட் பண்ணி என் கூட வந்த சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், என்னோட ஹெல்த்துக்கான ஒரு சுடுதண்ணிலேருந்து சூடான பால்லேருந்து ஒவ்வொரு மெனக்கெடலும். இப்போ நாங்கள் திரும்பி போகும்போது எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு கேட்டிருந்தோம், மிளகு ரசம்னு கொழுவு நேர்த்தியாக செஞ்சு கொடுத்து வழி அனுப்புகிறாங்க. ஜமாத் ஆர்கனைஸ் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாக ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு மட்டும்தான் அதிலேருந்து பார்க்க முடிஞ்சுது. சுப்ஹானல்லாஹ். அவங்க எல்லாருக்காகவும் நான் மன நிறைய துவா செய்கிறேன். இறைவன் நம்முடைய கடினங்களை நீக்கி அழகிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், இருவுலக வெற்றி அடையணும்னு துவா செய்கிறேன். அது போக இங்கேருந்து நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஊரோட ஸ்பெஷல் அல்வா, பால்கோவா, நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. டீம் சிஸ்டர்ஸ்க்கு நிறைய வாங்கிட்டு போகிறேன். அமைதி நிறைந்த அந்த கூட்டங்களும் உலகத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதோடு சேர்த்து எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், வெல்கம் ரமலான்.